பட் இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பாம்பே என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மும்பை இந்தியன்ஸ்ல, அது மாதிரி சொல்லுங்க. நான் வந்து அனலிஸ்டாக இருந்தேன், டீமோட அனலிஸ்டாக இருந்தேன். ஸோ அது வந்து 2013லேருந்து 2015 வரைக்கும், 15 வரைக்கும் 15 மிட் சீசன் வரைக்கும் இருந்தேன் நான். ஸோ அது கிரிக்கெட் விளையாடிருந்தேன். கிரிக்கெட் விளையாடினதுக்கப்புறமா வந்து ஐ தாட் ஓகே நம்ம வந்து விளையாடுறது வந்து இதுக்கு மேலே நம்மளால் விளையாட முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா இருந்தால் ஒரு நல்ல பொசிஷனில் நான் விளையாடினா இந்தியா விளையாடணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இருந்தேன். அதுக்குண்டான இதில் தான் பாதையில் தான் போயிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாலேயும் விளையாட முடியல, எனக்கு உண்டான சூழ்நிலையும் சரியில்லை. ஸோ ஐ தாட் கிரிக்கெட்டை விட்டுடலான்னு. விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி அனலிஸ்ட்டுன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னு. ஸோ அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டிலாம் எல்லாரையும் எதிர்ப்பு எல்லோரும் தெரிவித்தாங்க, அதெல்லாம் போகக்கூடாது, நீ வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஜாப் தான் போகணுன்னு. யார் பேச்சும் கேட்கல, இதான் பண்ணுவேன்னு பண்ணி ஒரு 10-12 இயர்ஸ் அதில் இருந்தேன். தென் ஓகே, இப்போ அதுக்கு ஒரு பிரேக் கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் பேஷன் அடுத்த பண்ணால் ஒன்று ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதான். அதனால் அதை விட்டுட்டு இது பண்ணணுன்றதுக்காக தான் அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கேன்.